வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ அடுத்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷத்தில் நம்ம படிப்படியாக மேலே வந்து நம்மளோட நண்பர்களும் நம்மளோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த சேனலை இன்றைக்கி ESM தம்பிஸ் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ரீச் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கோ ECHSஓ கேன்டீன் எங்கே போனாலும் நம்ம சேனலை பற்றி நிறையா சொல்கிறாங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு. அப்படின்னா அது எல்லாருக்கும் காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். இப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற போகும்போது அந்த சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை முக்கியமாக எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களிருந்து நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்க பல நண்பர்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு லோகோ நம்ம அடிச்சிருக்கோம், நம்ம கேப் அடிச்சிருக்கோம். இப்போ இந்த கேப்பும் லோகோவும் நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்க நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுக்கான அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது எப்படி அவங்களுக்கு வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி. நம்மளோட நோக்கம் வந்து ஒன்லி ஃபார் அவேர்னஸ் மட்டும்தான். விழிப்புணர்வை நம்ம வந்து கொடுக்கணும், அவங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த சேனல் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எங்கள் நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களையும் மட்டும்தான் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ போட்டாச்சு. 1000 வீடியோ போட்டு நம்ம எவ்வளோ பேருக்கு ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலால் நிறைய நல்ல பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய கிடைக்காத அரியர் பணம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போட்டு நிறையா வாங்கியிருக்காங்க. அதுக்கான நிறைய ப்ரூஃப், நிறைய சப்போர்ட் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலே தெரியும். இந்த சேனல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதில் வேலை வாய்ப்பு, அதுக்கடுத்து வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் உள்ளே போட போகிறோம். ஏன்னா எக்ஸர்வீஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய எக்ஸர்வீஸ்மேன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸர்வீஸ்மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க யார் என்னன்னு தெரியாது. ஒரு எக்ஸர்வீஸ்மேன் வந்து இப்போ வந்து தீபாவளி பட்டாசு கடைகள் ஏதாவது வச்சுட்டு இருக்காரு. வேற ஒரு பிஸ்னஸ் நெட் சென்டர் வச்சிருக்காரு. வேற ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் ஏஜென்ட்டாக இருக்காரு. இப்போ இவங்க எல்லாத்தையும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் வந்து வெளியே வாங்குறத விட நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம் சார், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோங்க சார், இவங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் சார், நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைக்கிற முயற்சியில் இருக்கோம். யாருக்காவது இந்த மாதிரி ஃபர்தராக ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலமாக இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைப்போம். அப்படி ஒன்றிணைக்கும் போகும்போது அடுத்த கட்டமாக நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வெறும் வெல்ஃபேர்ஸ் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்காம இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம், காது குத்தி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்னா மதுரையில் இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் எக்ஸர்வீஸ்மேன் வச்சுருந்தாரு அப்படின்னா இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து விட்டோம்னா அவங்களே பேசிப்பாங்க, அவங்களே செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும்தான். அதை அங்கேருந்து அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கம்மியாகும். இது நீங்கள் வெளியே போய் கேட்டு வச்சு ஒரு எக்ஸர்வீஸ்மேன் நடத்துகிற விஷயங்கிறதால உண்மையாக நேர்மையாக அவங்களுக்கு என்ன தோதுவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற ஆட்கள்கிட்ட அது கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பிரிஞ்சு கிடக்கிற எக்ஸர்வீஸ்மேனை ஒரு இடத்துல ஒன்றா இணைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம வெப்சைட் மூலமாக பண்ணுறதா இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்சம் நாளையில் அந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நோக்கம் வந்து ஏன்னா வெறும் வெல்ஃபேர்ஸ் மட்டும் சொல்லி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை வந்து இப்போ வந்துட்டாங்க. அவங்களே அவங்க விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே என்னோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பசியோடு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு மீன் கொடுக்கறத விட அவருக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எப்போனாலும் போய் மீன் பிடிச்சிக்கலாம். இதுதான் என் கான்செப்ட். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எனக்குள்ளே வைக்காமல் என்னைய மாதிரி இருக்கிற பல நண்பர்கள் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 18,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து 1000 வீடியோஸ் நம்ம முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக கிட்டத்தட்ட போட்டோம். அதை தாண்டி இப்போ ரீச் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு
சேனல்ஸ் போடுறது, வீடியோஸ் போடுறதுக்கான சப்ஜெக்டை இப்போ நம்மளுக்கு தேடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசிட்டோமே, இப்போ எதை பற்றி பேசுறது, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆர்மி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு சேலரி வருது, ஆர்மி கொடுத்த நாலேஜ் இருக்குது. இந்த நாலேஜை நம்மக்கிட்ட மட்டும் வச்சுக்காம தெரியாத நண்பர்களுக்கும், தெரியாத முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்பத்தாருக்கும், பெண்களுக்கும், குறிப்பாக குழந்தைங்களுக்கும் தமிழில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஹிந்தியில் சொல்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க, தமிழில் சொல்லிக் கொடுப்போம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த கட்டமாக ரன் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.